வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வாரம் நம்ம எந்த சிட்டியை விசிட் பண்ண போகிறோன்னா அதுவுமே பூதாபெஸ்ட் தான். பூதாபெஸ்ட்டில் நான் 2 நாள் போயிருந்தேன், சாட்டர்டே சண்டே ட்ரிப். ஸோ அதனால் பெரிய வீடியோ அப்படிங்கிறதுனால அதை 3 பார்ட்டாக போட வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பூதாபெஸ்ட்டில் பூதா சைடில் இருக்கிற ஃபிஷர்ஸ்மேன்ஸ் பேஸ்டனில் இருக்கிற மேத்தியாஸ் சர்ச். ஒரு அழகான மாலை பொழுதில் மேத்தியாஸ் சர்ச் முன்னாடி இப்படி தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சர்ச்சுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நான் இதுக்கு முன்னாடி வேறு யூரோப்பியன் சிட்டிஸில் பார்த்த கன்ஸ்ட்ரக்ஷனை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதனுடைய கோபுரத்துலலாம் டிஃப்ரெண்ட் கலரில் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. மற்ற சர்ச்சில் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் இல்லை. இந்த சர்ச் மிகவும் பழமையான சர்ச்சும் கூட. ஹங்கரியன் கிங் 1015 இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. அப்போலேருந்து இது பூதாபெஸ்ட்டில் இருக்கிற மக்களுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கு. பகல் முழுக்க நல்லா சுட்டெரிச்சிட்டு இருந்த சூரியன் பொழுது போக போக அதோடைய வீரியம் குறைய ஆரம்பித்து சூரியன் மறைய ஆரம்பிச்சது. அப்படி சூரியன் எனக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு மறைய ஆரம்பித்த உடனே அங்கே இருள் சூழ ஆரம்பிச்சது லைட்டாக. அந்த நேரத்தில் அந்த சர்ச்சில் அவங்க ஒவ்வொரு லைட்டாக போடும்போது அந்த இருளை விலக்கி அந்த லைட்டு அந்த இடத்தையே இன்னும் பிரகாசமாக்கிடுச்சு. பகலில் மேத்தியாஸ் சர்ச்சை பார்த்ததை விட நைட் நேரத்தில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃபிஷர்ஸ்மேன்ஸ் பேஸ்டன் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, மேத்தியாஸ் சர்ச்சுக்கு ஒரு சுற்றுச்சுவர் மாதிரி ஒரு அரணா அமைஞ்சிருக்கு. அந்த ஃபிஷர்ஸ்மேன்ஸ் பேஸ்டனுக்கு நடுவில் தான் இந்த மேத்தியாஸ் சர்ச் இருக்குது. நான் போன வார வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பூதா சைடு மலை மேலே இருக்குது. அங்கே நிறைய வீடுகளுமே இருந்தது. இந்த சர்ச் முன்னாடி தான் உட்காந்து ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் சர்ச்சில் இருந்து மணி அடிக்க ஆரம்பிச்சது. அது கேட்குறதுக்கு காதுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அந்த இசையை ரசிச்சுட்டு அங்கே வர போகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா போச்சு அந்த ஈவினிங். நான் பார்த்து ரசித்தேன். அந்த இசையை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சர்ச்சில் இந்த மணியெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறமா நான் அந்த பூதா சைடில் இருக்கிற வீடு, அந்த தெரு, அது எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ரம்யமாக அழகாக இருந்தது அந்த ஈவினிங். அந்த தெரு அது எல்லாமே ரொம்ப அமைதியாக. அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்டும் இருந்தது. அங்கே நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் பூதா சைடு மலை அப்படிங்கிறதுனால இங்கேருந்து பெஸ்ட் சைடுக்கு போகிறதுக்காக பஸ்ஸுமே போயிட்டு இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, யூரோப்பில் எல்லா இடமுமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். அந்த தெருவே நடக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம எங்கேயுமே மணல், தூசி, குப்பை அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க இங்கே இருக்கிற எல்லாருமே. இப்போ நம்ம பார்க்குற வியூ ஃபிஷர்ஸ்மேன்ஸ் பேஸ்டனுடைய மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து. நான் போன வீடியோவில் காமிச்ச வியூஸ் எல்லாமே இந்த ஃபிஷர்ஸ்மேன் பேஸ்டனுடைய மேலே இருந்து. இது ஒரு லெவல் கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி வந்தோம்னா அங்கே நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு இடமும் இருக்குது. நான் போகும்போது ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக போனேன். அது மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறது தான் மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே இருந்துமே சிட்டி வியூ ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடப்போம் அப்படின்னு சொல்லி நடந்துட்டுருக்கும்போது ஒருத்தவங்க என்னை கூப்பிட்டாங்க.
எதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தப்ப என்னை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து தர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஃபோட்டோ தானே, எடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இங்கேருந்து நான் புக் பண்ணியிருந்த ஸ்டே ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தது. அதனால் அதுக்கு நான் நடந்து தான் போனேன். பெருசாக நான் சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணல. நடக்கிறதே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு தான் இருந்தேன். சாட்டர்டே என்னுடைய ட்ரிப் இப்படி தான் முடிவுக்கு வந்தது. சண்டே மார்னிங் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு ஹாஸ்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த அட்ராக்ஷன்ஸை பார்க்கலான்னு கிளம்பிட்டேன். அடுத்து நான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்த இடம் ஹீரோ ஸ்கொயர். அந்த இடத்துக்கு போக நான் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. இதுக்குமே நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணல, நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தேன். அந்த ஹீரோ ஸ்கொயரை நோக்கி போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போகிறத விட நடந்து போனோன்னா நிறைய விஷயம் பார்க்கலாம். நான் நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியா அது வழியாக தான் நடந்து போனேன். அங்கே பெரிய பெரிய மரம், அது கீழே பூக்கள்லாம் உதிர்ந்திருந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த நடக்கிற அந்த டைம் ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு நான் போய் இந்த ஹீரோ ஸ்கொயரை ரீச் ஆகிறதுக்கு. அப்படி நான் நடக்கும்போது கூகுள் மேப்பை தானே யூஸ் பண்ணி நடந்துட்டு இருந்தேன். அந்த கூகுள் மேப் எப்போவுமே நமக்கு மெயின் ரோடெலாம் காட்டாது. சின்ன சின்ன குட்டி குட்டி தெரு, சந்து பொந்து எல்லாம் காட்டும். அந்த மாதிரி இந்த ஜேர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கலர் கலராக பூக்கள்லாம் இருந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருந்தது. அந்த பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவில் நடந்து போனது. இந்த ஹீரோ ஸ்கொயரில் ஹங்கரியை உருவாக்கின தலைவர்களுடைய நினைவாக அவங்களுடைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஹங்கரி உருவாகி 1000 வருஷம் ஆனதை நினைவு கூர்ற விதமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த ஹீரோ ஸ்கொயர் யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லேயும் ஒன்றா இருக்குது. அது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இங்கே இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்ருக்கிற நேரத்தில் பார்த்தா அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு அழகான லேக் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கே நிறைய போட்டிங் போகிற மாதிரியும் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது என்னுடைய பிளான்லேயே இல்லை, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது நான் பார்த்து வச்ச வரைக்கும் எனக்கு தெரியல. ஹீரோ ஸ்கொயருக்கு போனதுக்கப்புறம் அங்கே சும்மா நடக்கும்போது தான் தெரிய வந்தது இதுக்கு பக்கத்தில் இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சிட்டி பார்க்கும் இருந்தது. இந்த இடம் ஒரு காலத்தில் ப்ரைவேட் ராயல் ஹண்டிங் கிரவுண்டாக இருந்திருக்கு. 18th 19th சென்ச்சுரியில் தான் இதை பப்ளிக் பார்க்காக மாற்றியிருக்காங்க. இந்த சிட்டி பார்க்கில் ஒரு சின்ன தீம் பார்க், ஒரு காசல், அப்புறம் பூதாபெஸ்டுடைய ஜூ, தெர்மல் பாத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்ராக்ஷனை கொண்டு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் அந்த காசல். இதை முதல்ல 1896 மரத்தால் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது ஒன் ஆஃப் தி ஃபேவரட் அட்ராக்ஷனாக மாறினதுனால மறுபடியும் இதை ஸ்டோனில் ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காசில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இதை ரீபில்ட் பண்ணும்போது ஆல்ரெடி ஹங்கரியில் என்னென்ன ஃபேமஸான அட்ராக்ஷன்ஸ் இருந்ததோ அதோடைய டிசைனை தான் காப்பி பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த காசலுடைய என்ட்ரன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, கேட்டுடைய 2 பக்கமும் பெரிய பெரிய தூண், 2 கோபுரம் மாதிரி இருந்துட்டு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளே போன உடனே அதோடைய ஆர்கிடெக்சர், அங்கே நிறைய சிற்பங்கள்லாம் இருந்தது. நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடமே. அதுக்கப்புறம் நல்ல பூக்கள்லாம் பூத்திருந்தது. நல்ல வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கலர் கலராக பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அந்த பார்க்கில் இருக்கிற லேக்கில் போயிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடம் அந்த உள்ளூர் மக்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இருக்கும் போல். இங்கே நிறைய டாக் எல்லாம் இருந்தது. அதோடைய டாக் ஓனர்ஸ் எல்லாம் டாக் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. அது தண்ணியில் குதித்து குதித்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த பார்க்கில் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே மதியம் ஆயிடுச்சு, பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா அடுத்து எங்கே போகணும்னு பார்க்கலான் இருந்தேன். இந்த சிட்டி பார்க்லேயே லேக் வியூவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருந்தது. ஆனால் எனக்கு அங்கே சாப்பிட்ணும், அங்கே போகணும்னு தோணலை. அதனால் நான் அங்கே போகலை. சரி, நம்ம சிட்டி சென்டர்லேயே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சிட்டி சென்டரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சிட்டி பார்க்கில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும்.
எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே பொறுமையாக நடந்து போயிட்டு செயின் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் போய் சேர்ந்தாச்சு. அங்கே தான் ஹங்கரியோடைய ட்ரெடிஷ்னல் குசின் இருக்கிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதில் தான் ஹங்கரியோடைய ஃபேமஸ் ஃபுட்டான சிக்கன் பாப்ரிகாஸை ஆர்டர் பண்ணேன். வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கூடயே குக்கும்பர் சாலட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது குக்கும்பரை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வினிகரில் ஊற வச்சு அது கூட ஒரு க்ரீம் வச்சு கொடுத்த மாதிரி இருந்தது. ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டதே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கிற ஆஃப் டேவும் சிட்டி சென்டரில் தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ரிட்டன் பஸ் வந்து நைட்டு இருந்தது. இது சண்டே ஈவினிங் நான் திரும்பி போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு முறை போயிட்டு வரணும்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் கடைசியாக ட்ராம் ஏறுறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி இது இன்னொரு தடவை ஸ்ப்ரே பண்ணாங்க. ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி அதில் போயிட்டு ஆடிட்டு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் பூதாபெஸ்ட்டில் என்னுடைய 2 நாள் ட்ரிப் முடிவுக்கு வந்துச்சு. உங்களுக்கு நான் போடுற கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.